அட என்னதாங்க நடக்குது நம்ம போக்குவரத்து கழகத்துல? ஏன் தான் இப்படி ஆயிடுச்சு போக்குவரத்து கழகம்? சோ உண்மையிலேயே பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல போஸ்டிங் போடுவாங்களா, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா, என்னதான் எவ்வளவு நாள் தான் இந்த கதையவே சொல்லிட்டு இருப்பீங்க? உண்மையாகவே போக்குவரத்து கழகத்துல வேலை இருக்கா இல்லையா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா இல்லையா? ஏன்னா இப்ப பண்டிகைக்கு டைம். இப்ப நான் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்ட போய் ஆகணும். ஏன்னா இப்ப என் ஒண்ணு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க, இல்லைன்னா நான் பாத்தீங்கன்னா என்னுடைய வேற வேலைக்கு நான் போறேன். ஸோ இந்த மாதிரி பல டிரைவருடைய கதறலை ஒவ்வொரு நாளுமே கேட்டுட்டு தான் இருக்கும். ஏன்னா செய்முறை தேர்வை முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா பல டிரைவர் சொந்தங்கள் இந்த மாதிரி ஒரு புலம்பலோட இருக்காங்க. ஏன்னா இப்ப வர டைம் எல்லாமே பண்டிகை காலம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை சமாளிக்கணும், அவங்களுடைய வீட்டை பராமரிக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய செலவுகளுக்காகவே பாத்தீங்கன்னா பல டிரைவர் சொந்தங்கள் இரவு தூக்கங்களை கெடுத்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு மட்டும் இது தெரியாது. இது தெரிஞ்சிருந்தா பாத்தீங்க அப்படின்னா விபத்துகள் நடந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது, புதிய காலிப்பணியங்கள்ல போட்டிருப்பாங்க. ஸோ மக்களே, போக்குவரத்து கழகத்துல பணி ஆணைகள் எப்ப வரும்? இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சில அதிகாரிகள் தரப்புல இருந்து கேள்விகளை கேட்டிருக்கோம். அதிகாரிகள் அமைச்சரும் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததை பொறுத்து. சோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால போக்குவரத்து கழகத்துல எல்லாமே தாமதம் ஆயிடுச்சு. ஸோ இனி பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கால தாமதத்தோட தான் நடக்கும். ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற தேதியில வருமா, அப்பாயின்மெண்ட் லெட்டர் போடுவாங்களா அப்படின்றது கொஞ்சம். ஸோ டிசம்பர் 15 வரை மக்களே காத்திருப்பு காலங்கள் இருக்கு. ஸோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஒர்க்கை நீங்க பாருங்க தயவு செய்து. ஏன்னா இதையே நம்பிட்டு எவ்வளவு நாள் தான், கிட்டத்தட்ட இந்த ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு நோட்டிபிகேஷன் ஏப்ரல் மாசத்துல இருந்து அதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு பணி கிடைச்சிரும், பணி கிடைச்சிரும், பணி கிடைச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமா 4வது மாசத்துல இருந்து இப்ப 12வது மாசத்துக்கு வந்திருக்கும். இப்பவும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா போக்குவரத்துக்கு மேல கழகத்து மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? இது மாதிரி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் போக்குவரத்து கழகத்து மேல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய பணி ஆணைகள் விரைவில் வெளியிட போறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வரக்கூடிய டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி முதல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சோ இந்த டிசம்பர் 15 ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த மிட்லேண்ட்ல அமைச்சர் சிவசங்கர் அவர்களே குறிப்பிட்டாரு, போக்குவரத்து கழகத்துல நாங்கள் காலி பணியிடங்களை விரைவில் க்ளோஸ் பண்ணிடுவோம். 3274 பேர் பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் நாங்க எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க எடுத்து முடிச்சிருவோம் அப்படின்றத போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவங்க பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. சோ பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு அப்படின்னா நாளைக்கே எங்களுக்கு பணியாணை கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் இல்லை. ஸோ சிறப்பு பஸ்களை விட்டுருக்காரு, புதிய பேருந்து மரங்கள், தாழ்தள பேருந்துகள் அங்கங்கே. இந்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல சில முக்கியமான அறிவிப்புகள் நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க எதிர்பார்த்த அந்த போக்குவரத்து கழகத்துல வரக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் இன்னும் வரல. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில நாட்களை எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னாடியும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க போக்குவரத்து கழகத்துல 2026 ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஸோ வரக்கூடிய 2026 போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் பணியிடங்கள்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப எளிது, ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது அவ்வளவு எளிது கிடையாதுங்க. உங்க அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதை வைத்து கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நண்பர்களே, போக்குவரத்து கழகத்துல உங்களுடைய முதல் அனுபவத்தை எங்களுக்கு கூட கமெண்ட்ல பகிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.